மகர ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்போ இருக்குன்னு பார்க்கலாமா. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் சாதகத்தை கொடுப்பாரா பாதகம் இல்லை. அந்த ஒரு தீர்மானமான ஒரு முடிவை கொடுத்துடலாம். மகர ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வந்துடுவார். ஆனால் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் பாக்யாதிபதியாக சில சிந்தனைகளை வேலை நீக்கக்கூடிய சூழலை தருவார். அதுக்கான சூழல் இருக்குது. இந்த மகர ராசிக்கு உடல் ரீதியாக ஏதாவது யதார்த்தமாக பிரச்சனைகள் உண்டா? நிச்சயமாக இல்லை. உடல் ரீதியான பிரச்சனைகள் கவலைப்பட வேண்டிய எந்த சிந்தனையும் அங்கே இடத்துல இல்லை. ஏதாவது நான் முதலீடு பண்ணலாமா சார்? இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். முதலீடு பண்ணலாம். ரியல் எஸ்டேட் பண்ணலாம். அதுக்கடுத்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். கட்டின வீடு கட்டுற வீடு இதெல்லாம் வாங்கலாம். இதற்கான சூழல் இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 3ல் இருக்கிற சனி பகவான் நல்ல தைரியத்தை கொடுப்பார். தைரியம் உங்களுக்கு ஆற்றல் மிகுதிப்படுத்தும். வணக்கம் நேயர்களே. மகர ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்போ இருக்குன்னு பார்க்கலாமா. எவ்வாறாக இருக்கும்? தெளிவான ஒரு உண்மை. மகர ராசிக்கு அதிபதி பகவான் சனி 3ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறாரு. ரொம்ப விசேஷம். மகர ராசியை பொறுத்தவரை 6ஆம் வீட்டில் பகவான் குரு 3-12க்கு வேண்டியர் 6ல் இருக்கார். பாதகம் இல்லை. செவ்வாய் நல்ல நிலையில் குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ ஜீவனஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு 13ஆம் தேதிக்கு மேலே. அஷ்டமத்தில் இருந்தார் சூரியன். மகர ராசிக்கு அஷ்டமத்தில் மாதத்தின் 14ஆம் தேதி முடிய சூரியன் அஷ்டமத்திலையும், அதற்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதியோட பகவான் புதனோட சேர்றாரு. ரொம்ப விசேஷம். குரு 6ல் இருக்கிறது நல்லதா? ரோகஸ்தானங்கள் பாதிக்காதா? உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வரும். ஆனாலும் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் சாதகத்தை கொடுப்பாரா பாதகம் இல்லை. அந்த ஒரு தீர்மானமான ஒரு முடிவை கொடுத்துடலாம். சாதகம் உண்டா? சனி பகவான் சாதகம் உண்டு. பல தைரியத்தை நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவானால் உண்டு. அந்த தைரியம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் 3ல் இருக்கும் பொழுது, ஏன்னா நம்ம 7.5 வருஷம் 7.5 சனியில் மகர ராசி இருந்துட்டாங்க. 7.5 வருஷம் இருந்த பிறகு 3ஆம் இடத்துக்கு போவார். ஏன்னா 12ல் 2.5 வருஷம், ராசியில் 2.5 வருஷம், குடும்பஸ்தானத்தில் பாதச்சனி 2.5 வருஷம். இந்த 7.5 வருஷம் முடிஞ்சோன்னா 3க்கு போகும்போது நல்லது தரணும். 3ங்கிறது என்ன? சகோதரஸ்தானம், ஆற்றல், பராக்கிரமம், தைரியம், வெற்றி வாகை, இதெல்லாம் தர்றது. இது 3. அப்போ வெற்றி அடையணும், பராக்கிரமம் மேலோங்கி நிற்கணும், சகோதரர் ஒற்றுமைகள் இருக்கணும். இதெல்லாம் வரணும் இல்லையா? இதெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாய்ப்புகள். எதை நம்ம நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அந்த பயணிக்கக்கூடிய காலத்தை நம்ம நெருங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அந்த பயணிக்கக்கூடிய காலம் பலனுள்ளதாக நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கணும். பெனிஃபிட்டபுளாக இருக்கணும். அந்த பெனிஃபிட்டபுளாக கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். மாற்றமே இல்லை. சாதக பாதகன்னு பார்த்தா இப்போதைக்கு பாதகம் இல்லை, சாதகமே. அப்போ எல்லா மகர ராசி என்பவர்களுக்கும் என்ன வேணும்? பொதுவாக நமக்கு ஆரோக்கியம். ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று தேவைப்படும். இப்போ கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி நல்லா இருக்கணும். எல்லா மாணவர்களும் கல்வி நிலையில் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரணும். அந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை தரணும். படிப்பு சிந்தனை நல்லா இருக்கணும். நல்ல மெமரி பவர் இருக்கணும். நல்ல எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும். எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும், அதுக்கு நல்ல மார்க் வரணும். அதுக்கு ரிவார்ட் நமக்கு கிடைக்கணும். அதுக்கான ஒரு சூழல். இது பள்ளி பருவம். தென் அதுக்கடுத்து நம்ம +2 முடிச்சுட்டு நல்ல காலேஜ் கிடைக்கணும். நல்ல காலேஜில் நல்ல விதமான கேம்பஸ் அட்டன் பண்ணணும். நல்ல கேம்பஸ் நல்ல வேலைக்கு போகணும். ஒவ்வொரு ஸ்டேஜ். இதெல்லாம் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான பருவம் அதற்கான பலன்கள் தருமா? டெஃபினட்டாக தரும், நோ டவுட்ஸ். ஸோ சிந்தனை எதற்கு மாற்றுப்பட்டு வரணும், எதற்கு வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை தரணும். வாய்ப்புகள் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலை தரும். சிந்தனையை நமக்கு எதெல்லாம் நமக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ சூழலுக்கு தகுந்த மாதிரி மரியாதை வரக்கூடிய வாய்ப்புகளை மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பலன்களை தர்றதுக்கான வாய்ப்பு. அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு ஒவ்வொரு முன்னேற்றங்கள் உண்டு. ஒவ்வொரு முன்னேற்றங்கள் என்ன வேணும்? இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறவர் அவர் எங்கே பார்ப்பார்? இயல்பாக அவங்களுடைய ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடியதை பார்க்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் 12ஆம் வீட்டை பார்க்குறாருன்னு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 12ங்கிறது வரையும். திரும்ப அவருடைய பாக்கியஸ்தானன்றது 9ஆம் வீடு கன்னி. இப்போ கன்னியை பார்க்குறாரு. திரும்ப உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் வீடை பார்ப்பார். இப்போ சனி பார்க்கறது நல்லதா கெடுதலா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் பார்க்கறது அவ்வளோ விசேஷம் இல்லை. பார்க்கறது பாழ். ஆனால் ராசிநாதனாச்சே. ராசிநாதன்னா யார்? மகர ராசிக்கு அதிபதி சனி. அவர் எப்படி அந்த ராசிநாதனை கெடுப்பார்? கெடுக்க மாட்டார். அப்போ 5ஆம் வீடை சுக்கிரன் வீட்டை பார்க்குறார். சுக்கிரன் வீடுங்கிறது என்ன? ரிஷபத்தை 3ஆம் பாரிவார். அந்த ரிஷபங்கிறது மகர ராசிக்கு 5ஆம் வீடு. ஃபைன். 1. அதுக்கடுத்தது புதன் வீடு. 2 பேரும் நட்பு கிரகம். புதன் பகவான் சுக்கிரன் சனிக்கு ஆத்மார்த்த லெஃப்ட் அண்ட் ரைட். அவர் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதக பாதகங்கள் இல்லாமல் அமைஞ்சு கொடுக்கும். 1. 2வது அவருக்கான சூழலை மரியாதையை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் யதார்த்தம்.
அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியாக அலசி ஆராய விட இப்போ மகர ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். மகர ராசிக்கு நியாயமாக உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அதுக்கடுத்தது திருவோண நட்சத்திரம் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரங்கள் பாதங்கள். இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு சுழலும் திருவோணத்துக்குள்ள சுழலும். இப்போ திருவோண நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய குருதசை அனுகூலம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள், அது அவ்வளோ பெனிஃபிட்டபுளாக இருக்கும். உடல் ரீதியான பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியம். உத்திராட நட்சத்திரத்துக்கு ராகுதசை அவ்வளோ பலனை தராமல் போகும், அதில் சின்ன சின்ன இடையூறுகள் தரும். சார் இது எல்லாமே அப்ளிகபிளா அப்படின்னா அதில் உள்ள சிந்தனையை பார்க்க வேண்டிய கடை. என்னென்னா அந்த காரக தத்துவம் எங்கே இருக்குது, அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அந்த கிரகங்கள் அனுகூலத்தை கொடுக்குமா. சரி, இப்போ அவிட்ட நட்சத்திரமாக இருக்குது, அவங்களுக்கு சனி திசை அனுகூலத்தை தராது, ஏன்னா அவர் தான் ராசிநாதர். அப்போ அவர் அனுகூலத்தை தரலைன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதெல்லாம் எங்கே நமக்கு தீர்வு கிடைக்குன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நம்ம அதோடைய நிலைப்பாடு, குருவோட நிலைப்பாடு, சனியோட நிலைப்பாடு, அதுக்கடுத்து செவ்வாயோட நிலைப்பாடை அலசி ஆராய்ச்சி இதோட ஒப்பிட்டு பார்த்து இதற்கு என்ன பலன்கள் சொல்லணும். பொதுவாக மகர ராசிக்கு செப்டம்பர் மாதம் எதிர்பார்க்கிற வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. நல்ல பலன்கள் தரக்கூடியது இருக்குது. செல்வ செழிப்பு இருக்குது, வருமானங்கள் எதையும் இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் மேலோங்கி நிற்கும். அதுக்கடுத்து நிறைய மகர ராசி என்பவர்கள் கலை சார்ந்த பணியில் இருக்காங்க. இப்போ கலை சார்ந்த பணியில் இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களும் அரசியல் முன்னேற்றங்கள், அரசியலில் பின்னடைவுகள்லாம் தகர்த்தெறிஞ்சு முன்னேற்றம் வரணும். அதுக்கடுத்தது மகர ராசி நிறைய தொழில் சார்ந்த, குறிப்பாக திரைத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அதுக்கான முன்னேற்றங்கள் உள்ளது தான் இது. இதெல்லாம் பொதுவாக இந்த மாதிரியான வாய்ப்புகளை மேலோங்கி நிற்கக்கூடிய சிந்தனை இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு உண்டு. மகர ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வந்துடுவார். ஆனால் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் பாக்யாதிபதியாக சில சிந்தனைகளை மேலோங்கி நிற்கக்கூடிய சூழலை தருவார். அதுக்கான சூழல் இருக்குது. என்ன வேணுமோ அதை பெறக்கூடிய சூழலை தரக்கூடியதான் நம்ம மகர ராசி. இந்த மகர ராசிக்கு உடல் ரீதியாக ஏதாவது யதார்த்தமாக பிரச்சனைகள் உண்டா? நிச்சயமாக இல்லை. உடல் ரீதியான பிரச்சனைகள், கவலைப்பட வேண்டிய எந்த சிந்தனையும் அங்கே இடத்துல இல்லை. பொதுவாக சின்ன சின்ன தொந்தரவுகள் மகர ராசியை பொறுத்தவரை ஒரு நடுத்தர வயதை எட்டக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக 50 வயதை கடந்தவர்கள், அது நடுத்தர வயதா அப்படின்னா 50 வயதை கடந்தவர்கள் மருத்துவ சோதனைகள் எப்போதும் தேவை. மருத்துவ சோதனைகள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடியதாக மருத்துவத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வரத்தான் செய்யும். அன்றாட டேப்லெட் எடுத்துக்கிறது இதெல்லாம் இருக்கணும். பெரிய விபத்துகள் உண்டா, ஆபத்து உண்டா, அறுவை சிகிச்சை உண்டா? இல்லை, அதெல்லாம் இல்லை. நல்ல விதமாக போகும். ஏதாவது நான் முதலீடு பண்ணலாமா சார்? இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், முதலீடு பண்ணலாம். ரியல் எஸ்டேட் பண்ணலாம். அதுக்கடுத்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் சில்வர் நல்ல விலையில் போயிட்டுருக்கு, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் பண்ணலாம். கட்டின வீடு, கட்டுற வீடு இதெல்லாம் வாங்கலாம். இதற்கான சூழல் இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். குரு பகவானை தவிர மற்ற அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு பலனாக இருக்குது. குரு பகவான் மட்டும் 6ல் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பரவாயில்ல, 3 மண்டுக்கு வேண்டிய 6ல் இருக்கலாம், அதில் ஒன்றும் குறையே இல்லை. அவனால் எந்த விதமான சந்தகமும் இல்லை, சங்கடமும் இல்லை, உபதிரவங்கள் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியங்கள் மேலோங்கி நிற்கும், சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும், பொருளாதார மேம்பாடு நல்லா இருக்கும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வரும். ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 3ல் இருக்கிற சனி பகவான் நல்ல தைரியத்தை கொடுப்பார். தைரியம் உங்களுக்கு ஆற்றல் மிகுதிப்படுத்தும். அந்த ஆற்றல் மிகுதியினால் வருமானங்கள் அதிகரிக்கும், சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும், பேங்க் பேலன்ஸு நல்லா இருக்கும். கவலையே பட வேண்டாம். ஆரோக்கியஸ்தானம் எதிர்பார்க்கறதோடைய முன்னேற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன சீசனல் ஃபீவர், சீசனல் இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நாம் கரெக்டாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் திட்டமிடல் அப்படிங்கிறது கல்யாணம் ஆகக்கூடிய வயதிற்கு நிறைய திருமண வைபவங்கள் குரு பகவானால், குரு 6ல் இருக்கும்பொழுது திருமண வைபவங்கள் தடைபட்டாலும் தப்பு இல்லை. நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களாக அமையப்பெறும் அப்படிங்கிறத சொல்லி எல்லா விதமான இகபர சுகங்களையும் நீங்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம். அருகாமையில் உள்ள மகர ராசி என்பவர்கள் சனி பகவான் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு ரெண்டுமே ஒரே நாளில் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு பண்ணும்போது நவக்கிரக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிவாலயங்கள் சென்று வாருங்கள். சிவாலயங்களில் நவக்கிரகங்களில் குறிப்பாக குரு பகவான் தனியாகவே இருப்பார். நவக்கிரக வழிபாடுங்கிறது சனி பகவானுக்கும், ஏன்னா ராசிநாதன் அப்படிங்கிறதுனாலையும் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவும் சனியும் சேர்ந்து ஒன்று சனிக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ இரண்டு நாளில் ஒரு நாள் 2 கிரகங்களும் பார்க்கலாம். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே நல்ல ப்ளூஸ் போட்டிருந்தீங்க, ஸ்டார் ப்ளூ போட்டால் விசேஷம். ப்ளூ நீங்கள் போடக்கூடிய நல்ல ஜாதி நீளத்தை ரியல் ஸ்டோனாக போடக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய நரம்பு தளர்ச்சி, உடல் உபாதைகள், சிந்தனைகள், பார்வையெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு பலனை தரும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.